கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 மாதங்களும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி இந்த 4வது மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியான பெரிய கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த புதிய மாதத்திலும் 2 சாமுவேலுடைய புத்தகம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அங்கே தாவீது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என் கால் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என்னுடைய கால்கள் வழுவாதபடிக்கு ஆண்டவரே நீர் என் வழியை என்ன செய்திருக்கிறீர், அகலமாக்கினீர் என்று சொல்லி அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய சூழ்நிலை பார்க்கிற பொழுது அந்த அதிகாரத்தின் 22ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலேயே சங்கீதக்காரன் எதற்காக அதை எழுதுகிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆமீன், அந்த வசனத்தில் அவன் தன்னுடைய சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி என்று சொன்னால் அவன் வழி விஸ்தாரமாக்கப்பட்டது என்று சொல்லி இங்கே வாசித்தோம் அல்லவா? 37ஆம் வசனத்தில் ஆமென், ஆண்டவர் என் வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லி நன்றி சொல்லுகிறான் அல்லவா? என்ன என்று சொன்னால், முதல்ல ஆண்டவர் உனக்கு வெற்றியை கொடுக்கிறார். இரண்டாவது, அவன் கால்கள் வழுவாதபடிக்கு என்ன செய்திருக்கிறார், ஸ்திரமாக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வழுவாதபடிக்கு என் பாதைகளை என் வழியை அகலமாக்கினீர் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல வெற்றியை கொடுத்திருக்கிறார். அடுத்தது அவனுடைய கால்களை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். அந்த புதிய மாதத்தில் ஆண்டவரை என்னுடைய சூழ்நிலைகள், ஒருவேளை தாவீது இருந்த நிலைமை மாறி இருக்கலாம். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்தாரு. ஆனால் தாவீது ஓட்டத்திலே பாதி நாட்கள் போன சூழ்நிலை மாதிரி தெரியும். ஏன்னா குகையில் போய் தங்குறாரு, சவுல் விரட்டி கொண்டே வருகிறாரு, ஆமேன், உயிரை பிடிச்சிட்டு ஓடுறாரு. அந்த நிலையிலையும் அவர் என்ன செய்யலை, நம்பிக்கை விடலை. கடவுள் நிச்சயமாய் எனக்கு வெற்றியை தருவார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் அவருக்குள்ளாய் காணப்பட்டது. அதனால் ஒரு பெரிய வெற்றியை அவர் பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவிச்சு. அதனால தான் சொல்கிறார், என் பாதையை என் கால் வழுகாதபடிக்கு ஆண்டவரை நீர் என்ன செய்து விஸ்தாரமாக்கினீர், எனக்கு வெற்றியை தந்தி, அதற்கப்புறமாய் வெற்றியை தந்து விட்டு விடவில்லை, என் காலை ஸ்திரப்படுத்தினீங்கன்னு சொல்கிறார். இந்த காலை நேரத்தில், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் ஆமேன் ஒருவேளை பல ஓட்டங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறான். பலவிதமான கஷ்டங்கள், பிரயாசங்கள், நெருக்கத்தின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வேன் என்று சொல்லி தெரியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இல்லை, நான் எதிர்பார்த்து தோற்று போயிருக்கிற நிலைமையில் காணப்படுகிறேன் என்று சொல்லலாம். தாவீதை போல கர்த்தர் உங்கள் கால் வழுவாதபடிக்கு உங்கள் பாதையை விஸ்தாரமாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். பாதை விஸ்தாரமாக்கப்படுதல் என்று சொல்லுகிற பொழுது வெற்றி, கால்கள் ஆமேன் வழுகவில்லை இல்லை என்று சொன்னால் ஸ்திரமில்லாதபடிக்கு ஒரு உறுதியான கிருபை இந்த புதிய மாதத்தில், உறுதியான தன்மையை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாரா. கிருபையில் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே எங்களுடைய பாதைகள் விஸ்தாரமாக்கப்பட்டு கால் வழுகாதபடிக்கு கர்த்தர் பாதைகளில் நடக்க கர்த்தர் உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் வெற்றியையும் ஸ்திரத்தன்மையும் உறுதியையும் இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுப்பீரா. இயேசுவின் நாமத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.